Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஸ்வாசம் படம் 40 நாட்களை கடந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த படம் இப்ப என்னென்ன சாதனைகள் செஞ்சது, மேலும் நம்ம அருண் விஜய் சார் படத்தை பற்றி ஒரு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விஸ்வாசம் படம் தமிழ் சினிமாவில தமிழகத்துல அதிகம் வசூல் செய்த படமாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கும் தமிழகம் முழுவதும் படம் 100 திரையரங்குகளுக்கு மேல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கான். அப்பா மகள் உறவை அழகாக எடுத்து சொன்ன இந்த படம் குடும்பத்துடன் பலரையும் தியேட்டருக்கு வர வச்சிருக்கு. தமிழ்நாட்டுல டாப் 10 வசூல் லிஸ்ட்லயும் இடம்பெற்றிருக்கான். 6 வாரங்களை கடந்த நிலையில இந்த படம் கனடா நாட்டுல டொரண்டோ நகர்ல படத்தை 7வது வாரமும் திரையிட்டு இருக்காங்களாம். இதனால அங்குள்ள ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த நிலையில விஸ்வாசம் படத்துடைய பாடல்களும் ஒரு பக்கம் சாதனை செஞ்சுட்டு வருதாம். ஆமாங்க, டி மானிசைல விஸ்வாசம் படத்துடைய பாடல்கள் அனைத்துமே மொத்தமாக சேர்த்து யூடியூப்ல 100 மில்லியன் ஹிட்ஸை கடந்திருக்கான். இதுல குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கண்ணானை கண்ணை பாடல் மட்டும் 30 மில்லியன் ஹிட்ஸை கடந்திருக்கான். கண்டிப்பாக விஸ்வாசம் படத்துடைய பாடல்கள் தான் அஜித் சாருடைய திரைப்பயணத்திலேயே அதிகம் ஹிட்ஸை கடந்த பாடலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே வேளையில மலேசியால இந்த படம் இதுவரைக்கும் ரூபாய் 10.8 கோடியை வசூல் செஞ்சு சாதனையும் படைச்சிருக்கான். சரி, நம்ம அருண் விஜய் சாருக்கு வரலாம். வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்கள்ல நடிச்சு தமிழ் சினிமாவில தனக்கென ஒரு தனி இடத்தை தக்க வச்சிருக்காரு. இவர் அஜித் சாருடன் என்ன இருந்தால் படத்துல நடித்த நெகட்டிவ் கேரக்டர் பலராலும் பாராட்டப்பட்டு சினிமா உலகில இவருக்குன்னு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன அப்படின்னா, அருண் விஜய் தடம் படத்துல டுவல் ரோல் பண்றாரு. இதுல முக்கிய கதாபாத்திரங்கள்ல தன்யா, ஸ்மிருதி, வித்யா பிரதீப், சோனியா அகர்வால், யோகி பாபு ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்களாம். அருண் விஜய் மகிழ் திருமேனி கூட்டணியில உருவாகும் 2வது திரைப்படம் தான் தடம். இந்த படம் கிரைம் த்ரில்லர் பாணியில உருவாகி உள்ளதால ரசிகர்கள் மத்தியில சம எதிர்பார்ப்பு இருக்கு. ரேதன் தி சினிமாஸ் பீபுல் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு அருண்ராஜ் மிரட்டலாக இசையமைச்சிருக்காராம். இந்த படத்தை வருகிற மார்ச் 1 ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் சில மாசங்களுக்கு முன்னாடி வெளியாகி மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்றதை அடுத்து மீண்டும் இந்த படத்துடைய 2வது ட்ரெய்லரை இணையதளங்கள்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெய்லரை நம்ம ஜெயம் ரவி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருக்காராம். இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது, இந்த ட்ரெய்லரை யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்றதையும் விஸ்வாசம் படத்திற்கு ரசிகர்கள் கொடுக்கும் ஆதரவை பற்றியும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.